கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவருக்கும் மிஸ்பா விட்னஸ் ஊழியங்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எழும்பி பிரகாசை, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு. நாம் அநேகருக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம், அடிக்கடி உபயோகிக்கிற ஒரு வசனம், ஏசாயா 60:1. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. நம்ம தூக்கத்துல இருந்தாலோ எப்ப கேட்டாலும் இந்த வசனம் ஏசாயா 60:1 சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அநேக நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போயிடும். எழும்பி பிரகாசின்ற வார்த்தையில கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அநேக நேரங்கள்ல தியானிக்க, அதை நம்ம நிதானிக்க மறந்து போயிடுறோம். ஏன்னா இன்னைக்கு நம்மள சிலர் என்ன செய்கிறோம்னா, நம்ம அநேக நேரங்கள்ல என்ன செய்கிறோம், அந்த ரட்சிப்பு இருந்தும், ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அனுபவம் இருந்தும், தேவனுடைய வார்த்தை இருந்தும், அநேக தருணங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், விழுந்து கிடக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லி தருகிறார், எழும்பு பிரகாசின்னு சொல்லி. அப்ப எழும்பும் பொழுதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். விழுந்த ஒருத்தரை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பு என்று சொல்லி. அப்ப இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில மனிதர்களுடைய வார்த்தையினால, சில காயங்களினால, சில சூழ்நிலைகள்னால, சில சந்தர்ப்பங்கள்னால, சில பிரச்சனைகள்னால, சில கடன் தொல்லைகள்னால நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி நம்ம என்ன செய்கிறதா, மங்கி எரிகிறதாய் காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பும் என்று சொல்லி. முதலாவதாக நம்ம என்ன செய்யணும், அவர் வார்த்தைக்கு செவி சாய்த்து எழும்பும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மளை என்ன செய்கிறார், பிரகாசிப்புக்க செய்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் நம்ம இன்னைக்கு நிறைய தருணங்கள்ல நம்ம பாக்குறோம், அவருடைய ரட்சிப்பு இருக்கு, அவருடைய வரங்கள் இருக்கு, நமக்கு அந்நிய பாஷை வரங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்காரு. ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள்ல, சில இக்கட்டான நேரங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், அந்த நம்ம விழுந்து கிடக்கிற நிலைமைகள்ல காணப்படுகிறோம். எதுல? ஜெப வாழ்க்கையில, வேத வாசிப்புல, நம்ம சபையில ஐக்கியப்படுகிறதுல, சில நேரங்கள்ல சமாதானமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இப்படிப்பட்ட சில காரியங்கள் என்ன செய்கிறதா, தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறதா, பிரிக்கிறதா இருக்கிறது, நம்மளை அதை செப்பரேட் பண்ணுது. ஹல்லேலூயா. அநேக தருணங்கள்ல நம்மளை என்ன செய்கிறோம்னா, இந்த சூழ்நிலைகளை நிமித்தம் நம்மளை என்ன செய்கிறோம், நாமளே தேவனுடைய சமூகத்துல இருந்து பிரித்து காணப்படுகிறோம். தனியா நம்மள ஒரு செப்பரேட் குள்ள கொண்டு வந்துடும். ஏன்னா சோர்வு, பலவீனம், நம்ம சில காரியங்கள்னால நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலைகள் இல்லாதபடி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம விழுந்து கிடக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் எழும்பு என்று சொல்லி. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, முதல்ல எழும்பும் பொழுதுதான் நம்மளால பிரகாசிக்க முடியும். அதே சூழ்நிலையில, அதே நிலைமையில இருந்துட்டு நம்ம எவ்வளவுதான் என்னாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, பிரகாசிக்க முடியாது. முதலாவது அந்த இடத்துல இருந்து, அந்த ஸ்தானத்துல இருந்து, பிசாசானவன் நம்மளை கட்டி வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம என்ன செய்யறோம்னா வெளிவரணும். அது ரொம்ப பெரிய கஷ்டம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட். ஏன்னா அநேக தருணங்கள் என்ன செய்யணும், மனுஷனுடைய வார்த்தைகள் என்ன செய்யணும்னா நம்மளை கேட்க விடாதபடி, தெய்வ சத்தத்தை கேட்க விடாதபடி, தெய்வ சத்தத்தை உணர விடாதபடிக்கு மனிதர்களுடைய சத்தம் நம்மளை என்ன செய்கிறது, அதிகமாய் ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஏன்னா யோபு இவ்வாறாக சொல்கிறார், அநேக சூழ்நிலைகள்ல நம்மளுடைய சிச்சுவேஷன் ரியலா இருக்கிற அந்த வார்த்தையினை ரொம்ப ஒரு இம்பாக்ட் பண்ண வார்த்தை. அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்திற்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவித்திருக்கிறது போல தடவித்திருக்கிறார். இன்றைய தினம் அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள், அநேக நேரங்கள ஊழியங்கள்ல இருக்கிறவங்க நம்ம என்ன செய்கிறோம், அநேக காரியங்கள்ல என்ன செய்கிறோம், அந்த வார்த்தை சொன்னது போல பகற்காலத்தில் அந்தகாரத்திற்குள்ளாகி மதியான வேளையிலே இரவில் தடவித்திருக்கிறவர் போல தடவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக தருணங்கள்ல நம்ம அப்படிதான் இருக்கும். பகற்காலம்தான், ஆனா அந்தகாரத்துக்குள்ள இருக்கும். மதியான வேலைதான், ஆனா இருட்டுல தடவுறது போல நம்ம தடவித்திருக்கிறோம். ஏன் நம்ம ரட்சிப்ப, நம்மளுடைய தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய, அநேக நேரங்கள்ல என்ன தூசிப்படிய மங்க வைக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி தடவித்திருக்கிறோம். மதியான வேலைதான், ரட்சிப்பு இருக்கு, தேவன் தந்த அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனாலும் என்ன செய்கிறோம், சில தருணங்கள்ல நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படும் போது நம்மளை பிசாசானவன் பாவம் என்ற அந்த இருளுக்குள்ள நம்மளை என்ன செய்கிறான், தள்ளி விடுகிறான். அப்ப இந்த பாவன்ற இருள் என்ன செய்யணும், ஆனா அழகா சொல்லுகிறதுக்கு எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் முன்பு இருளில் இருந்தவர்கள். அப்ப நம்ம இருளில் இருந்த நம்மள தேவன் என்ன செய்தாரா, வெளிச்சத்தில் கொண்டு வந்து வைத்துட்டாரு.
வெளிச்சத்தில் கொண்டு வைத்த தேவனை நம்ம என்ன செய்யறோம், நம்ம கண்கள் அந்த வெளிச்சத்தை பின்னோக்கி நடக்காமல் பாதை தெரியாத அந்தகாரத்துல இருந்த நம்மள தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வைத்தும் மத்தியானத்தில் தடவி திருகிறது போல அநேக நேரங்களை நம்ம தடவித்திருக்கோம். என் வாழ்க்கையிலே அநேக சாட்சிகள் நான் சொல்ல முடியும். அநேக நாட்கள், அநேக தருணங்கள், அநேக சந்தர்ப்பங்கள்ல அதை இந்த வார்த்தை சொன்னது போல தடவி திருந்த நாட்கள் உண்டு. விடுதலைக்காக, சமாதானத்துக்காக, ஒரு குழப்பத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாம தடவித்திருந்த நாட்கள் இருக்கிறது. ஆனா தேவன் சொல்லி இருக்கிறார், நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு அநேக தருணங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், பயம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய சிலுவையின் மரணம் நமக்கு என்னதான் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு, இருளில் இருந்த நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருது என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நாமளே என்ன செய்கிறோம், மத்தியானத்தில் தடவி திருகிறது போல அநேக தருணங்கள்ல, அநேக சூழ்நிலைகளை, அநேக மனிதர்களுடைய வார்த்தையினால, அநேக பிரச்சனையினால, அநேக கடன் தொல்லைகள்னால மத்தியானத்தில் தடவி திருகிறது போல அநேக தருணங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், தடவி திருகிறவர்களா இருக்கிறோம். எப்ப தெய்வ சத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம், கீழ்ப்படியாம கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி சாய்க்காம போகும்போது, ஏனென்றால் வேதத்துல பார்க்கும்போது ஆதி மனிதன் ஆதாமும் ஏவாள் என்ன செய்ய, கர்த்தர் சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்தாரு, சகலமும் கொடுத்திருந்தாரு. ஏதேன் தோட்டத்துல இருக்கிற எல்லாமே அவர்களுக்குரியதா இருந்தது. ஆனா ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் இருந்தது. அந்த கட்டளைக்கு அவர்களால் கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன, தேவ சத்தத்தை கேட்கும் போது பயந்து ஒளிந்தார்களா, தேவனை பார்க்க முடியாம தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த பயம் வரும்போது கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம சில நேரங்கள்ல கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும் போது அந்த பயம் நம்மளை என்ன செய்கிறதா, ஆளுகை செய்கிறதா இருக்கிற. அப்ப அந்த பயத்திலிருந்து நம்ம வெளிவரணும், தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளா இருக்கணும். அந்த வெளிச்சம் எப்படி வரும், அவருடைய வார்த்தையினால வரும். அப்ப அந்த வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம பிசாசு முதலாவது என்ன செய்வானா, இந்த கீழ்ப்படியாமைன்ற இருளை நமக்குள்ள வைத்துருவா. அந்த கீழ்ப்படியாமை இருள் வரும்போது நமக்குள்ள என்ன செய்யும், பயம் வரும். எப்ப பயம் வரும், ஏன்னா பிசாசு நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பிசாசு நம்மளை பார்த்து என்ன சொல்லுவோம், உன்னால முடியாது, இது நடக்காது, இது எப்படி ஆகும், இதெல்லாம் நானால முடியவே முடியாது, இம்பாசிபிள்னு சொல்லுவாரு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லா இம்பாசிபிளையும் அவரால் பாசிபிள் ஆக்க முடியும். ஆனா பிசாசு என்ன செய்வாரா, நமக்குள்ள என்ன செய்வாரானா, அந்த உன்னால முடியாது, நடக்காது, இது எப்படி ஆகும், உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, உன்னை ஒட்டாசை பண்ண ஆள் இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை, உன்னை தூக்கி விட ஆள் இல்லை, உனக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை முதல்ல நம்மளை என்ன செய்வானா, பிசாசானவன் தனிமைப்படுத்துவான், நம்மளை செப்பரேட் பண்ணுவான், கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பிரிப்பான். ரெண்டாவதாக அந்த நம்பிக்கையிலிருந்து நம்மளை என்ன செய்வான், வழி விலக செய்கிறவனா இருக்கிறார். நம்ம தோல்வியை குறித்த, ஃபெயிலியர்ஸை குறித்து எப்பயுமே பேச வைப்பான். தோத்து போனவங்களதான் ஆண்டவர் பார்த்து சொல்றார், விழுந்து போனவங்களதான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், எழும்பு என்று சொல்லி. அப்ப நம்ம விழுந்த இடத்துல இருந்து எழும்பும் போது தேவன் நம்மளை பிரகாசிக்க செய்கிறவரா இருக்கிறார். அப்ப முதலாவதாக அந்த பாவம் என்ற கீழ்ப்படியாமை, அந்த கீழ்ப்படியாமை என்ற இருள், பயம் என்கிற இருளை நமக்குள்ள கொண்டு வர, அந்த பயம் என்கிற இருள் தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாமல் நம்மளை என்ன செய்கிறது, செப்பரேட் பண்ண. அப்ப இந்த பயம் வரும்போது நமக்குள்ள என்ன செய்கிறதா, ஒரு மனசோர்வு. எப்ப பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு காரியம், டிப்ரெஷன். எல்லா சூழ்நிலையிலும் டிப்ரெஷன், டென்ஷன், ப்ரெஷர், இந்த மாதிரி அநேக, யாரை கேட்டாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு ப்ரெஷர் ஆகுது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு இந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா பிசாசு, இந்த வார்த்தைகளை நம்மளை என்ன செய்யறா, சைமல்டேனியஸா நம்மளை அறிக்கை பண்ண வைக்கிறான். அந்த வார்த்தைகள் அவனுக்குரிய அந்த கோட் வேர்ட்ஸை நம்ம வாய்னால என்ன செய்யறான், அறிக்கை செய்யும் போது அது போய் 7 என்ன செய்கிறது, ஒண்ணு கோபம் வருது, அப்புறம் பொறாமை, எரிச்சல், மேட்டின்மை, இந்த மாதிரி அநேக காரியங்கள் என்ன செய்கிறதா, நமக்குள்ளாக பிரவேசிக்கிறதா இருக்கிறது. அவனுடைய எண்ணம் நம்மளுடைய சரீரத்தை அழிக்கிறது அல்ல, நம்மளுடைய சிந்தையா என்ன செய்யணும், அவனை காக்கணும். அவனுக்கு முதலாவது குறிக்கோளை நம்ம என்ன செய்யணும், மைண்ட கொலாப்ஸ் பண்ணணும். யோபு அப்படிதான் சொல்றான். யோபு என்ன சொல்றான், நீ அவருக்கு எல்லாம் கொடுத்திருக்க, ஆனாலும் போய் சரீரத்தை தொடு. ஏன்னா ஒரு மனிதன் சரீரத்துல பலகீனம் வரும்போது என்ன செய்வாங்களா, நம்ம வாய் நம்மள அறியாம என்ன செய்யும், சில வார்த்தைகள் விடும். அப்ப பிசாசு நம்ம சரீரத்தை அழிக்கணும்ன்றது அவனுடைய நோக்கம் இல்ல, நம்முடைய சிந்தைய தேவனுக்கு விரோதமாய் திருப்பணும், நம்முடைய வாயின் வார்த்தையை அவருக்கு விரோதமாய் என்ன செய்யணும், திருப்பணும்ன்றதுதான் அவனுடைய திட்டமே. அப்போ இந்த திட்டத்தை நம்ம முறியடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், முதலாவது தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை, ஜெபம், நேரம், இதை நம்ம என்ன செய்யணும், அதிகரிக்கணும்.
ஆனா அது நடக்காது. சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, பலகீனமா இருக்கிற நேரத்துல, ஏன்னா இந்த சூழ்நிலையில அநேக நாட்கள்ல நான் கடந்து வந்தது உண்டு. ஜெபிக்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபி, நீ பிரேயர் பண்ணு, பைபிள் படி, ஆண்டவரால முடியும். அப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்து, என்னையா நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன், நீங்க இதை சொல்றீங்களேன்னு நமக்கு கோபம் தான் வருமே தவிர, ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு சொல்லி நம்ம கீழ்ப்படியும் போது அநேக தருணங்கள்ல அந்த சோர்வு என்னை மேற்கொள்ளாம நான் அநேக தருணங்கள்ல எழுந்து வந்ததுண்டு. ஆனா அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம நான் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல எல்லாம் இன்னும் அநேக பலகீனம், இன்னும் அநேக போராட்டம், இன்னும் அநேக பிரச்சனைக்குள்ள போயிருக்கிறத என் கண்ணால நான் பார்த்திருக்கேன், நான் ரியலா உணர்ந்திருக்கேன். அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல கிட்ட சேரும் போது இந்த பிரச்சனைகள் எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்னா பிசாசானவன் முதலாவது என்ன செய்யறான், இந்த பயத்தை கொண்டு வந்து, மனசோர்வை கொண்டு வந்து என்ன செய்யறான்னா, இந்த மனசோர்வு எதனால வருதுன்னா மன்னிக்க முடியாத தன்மை. ஏன்னா அநேக நேரங்களை இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன், நன்மை செய்து பாடு அனுபவின்னு சொன்ன மாதிரி அநேக தருணங்கள் அநேகருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கேன், அநேகருக்கு நான் உதவி இருக்கேன், தேவன் என்னை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் சில தருணங்கள் அவங்க நமக்கு விரோதமா எய்கிற அந்த வார்த்தையினால எய்கிற அம்புகள், சில காரியங்கள், நமக்கு விரோதமாய் நடந்துக்கிற காரியங்கள் அநேக நேரங்களை நம்மள என்ன செய்யும், பலகீனப்படுத்தும். நான் நல்லதை செஞ்சேன், என்னை இப்படி பேசிட்டாங்களே, நான் நல்லதுதான் அவங்களுக்கு பண்ணினேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன், அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்தேன், அவங்களுக்கு ஆறுதலா இருந்தேன் எல்லா நேரத்திலையும், ஆனா அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, எனவே என் மேலேயே பழி சுமத்திட்டாங்களேன்னு சொல்லி சில நேரங்கள் என்ன செய்யும், பிசாசானவன் என்ன செய்கிறான்னா மன்னிக்க முடியாத அந்த சுபாவத்தை, ஏன்னா நமக்குள்ள ஏத்துரும், நீ அவங்களுக்கு அப்படி நல்லது பண்ண, இப்படி பண்ண, அதை செஞ்ச, இதை செஞ்ச, பாத்தியா அப்படின்ற ஒரு மேட்டின்மையை, ஒரு கருவத்தை கொண்டு வந்து என்ன செய்யறான், அவங்களை மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு. ஏன்னா மன்னிக்க சொல்லிதான் ஆண்டவர் கத்து சொல்கிறார், நமக்கு 70 தடவை என்ன செய்கிறார், மன்னிக்கணும். அப்ப மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள பிசாசானவன் தள்ளும் போது நம்ம என்ன செய்யற, தேவனுக்கு விரோதமா பொறாமை, எரிச்சல், ஒரு கருவம், அகந்தை, இதெல்லாம் என்ன செய்கிறதா நமக்குள்ள மேலோங்கிறது. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறதா, உலக ஆசைன்ற இருள். அப்ப இந்த உலக ஆசைன்ற இருள் என்னன்னா பணம், பதவி, புகழ். இன்னைக்கு அநேகர் பார்க்கணும்னா அந்த சோசியல் மீடியால இன்ஃபுளுசர் ஆயிடுறாங்க. மொபைல், இன்னைக்கு உங்க கையில எவ்வளவு காஸ்ட்லியான மொபைல் வச்சிருக்கீங்கன்ற வச்சுதான் நம்மளோட வேல்யூ என்ன செய்யறாங்க, ஒரு நிர்ணயத்துக்குள்ள கொண்டு வருகிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்களா, இன்னைக்கு நிறைய பாக்குறோம். நம்மளுடைய போன்ல சரி, அநேகருடைய முகம் தெரிந்தவங்க தெரியாதவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கையில என்ன செய்கிறோம், கொண்டு வந்து பிசாசானவன் நிறுத்தி விடுகிறான். உலக ஆசை, பணம், எல்லாத்துக்கும் தேவை என்ன செய்யற, பணம், பதவி என்ற இந்த பெரிய வட்டத்துக்குள்ள பிசாசானவன் நம்மளை என்ன செய்கிறான்னா கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். அநேக நேரங்கள் அது நம்ம தேவ திட்டத்தை விட்டு நம்மளை என்ன செய்கிறதா, தூரப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக தருணங்களை, ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை தேடி போகிறதே குறைந்து போச்சு. ஏன்னா இந்த மொபைல் வந்ததுல இருந்து எல்லாம் செய்யணும், சபை நம்ம உள்ளங்கைக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை, தேவனுடைய ஆலயம் என்ன செய்யுது, எல்லாருடைய உள்ளங்கைக்குள்ளேயும் வந்துருது. ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு வேலை இருக்குன்னா நம்ம என்ன செய்யறோம், அந்த மொபைல்ல லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு சபையில இருக்கு ஆராதனை பண்ற மாதிரியே என்ன செய்யறோம், நம்ம நினைச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிக்கிட்டோம், நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டோம், நம்ம என்ன காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சத்தம் மட்டும் கேட்டுட்டு நான் ஆண்டவர் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை நான் கொடுத்துட்டோம்னு சொல்லி நாமளே என்ன செய்கிறோம், ஒரு போலியான சாட்டிஸ்பாக்சனுக்குள்ள நம்மள என்ன செய்கிறோம், கொண்டு வந்து நிறுத்துக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. தேவ சத்தத்துக்கு தேவன் கொடுக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம், கொடுக்காம அதிகமா மனித சத்தத்துக்கு, உலகத்தின் சத்தத்துக்கு, ஹல்லேலூயா, நம்ம செவியை என்ன செய்கிறோம், மங்க செய்கிறோம். அப்ப அந்த செவியில என்ன, மனிதர்களுடைய சத்தமும் சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய சத்தமும் கேட்டு 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 என்ன செய்கிறோம், நம்ம செவி என்ன செய்கிறதா, மங்கி போகிறதாய் காணப்படுகிறது. அது நம்மளுடைய விசுவாசத்தை மூடுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய சத்தத்தை கேட்க விடாமல் பண்ணுகிறது, ஜபத்துல உட்கார விடாமப்படுகிறது, வேத வாசிக்க விடாமப்படுகிறது. இன்னைக்கு அநேக தருணங்கள்ல பார்க்கும்போது நம்ம வேத வாசிக்கணும்னு சொல்லி உட்காருவோம், அப்பதான் நமக்கு தூக்கம் வரும். ஆனா நம்ம செல்ல பார்க்கும்போது மணிக்கணக்குல, எவ்வளவு மணிக்கணக்குல உட்கார்ந்து பார்த்தாலும் அது நேரம் போறதே தெரியாது. ஆனா வேதத்தை தூக்கி உட்கார்ந்து பார்க்கும்போது 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் ரொம்ப பெரிய யுகம் மாதிரி தெரியும். ஆனா தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் எழுந்திருக்கும் போது, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வித மனசோர்வா இருந்தாலும், கலக்கமா இருந்தாலும், கவலையா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், கண்ணீரா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், இது எல்லாவற்றில் இருந்து நம்ம எழுந்திருக்கும் பொழுது நாம தேவன் வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்மளை சாட்சியாய் நிறுத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். ஏன்னா பிசாசு இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, நீ தகுதியற்றவங்க, நீங்க ஒன்றுக்குமே இல்ல, நீங்க யூஸ்லெஸ் சொல்லிட்டு என்ன செய்யறான், அநேக தருணங்கள்ல நம்மள என்ன செய்யறான் பிசாசு
அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறவனாய் காணப்படுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மழையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போயின்னா அது பெயர்ந்து போகும்னு சொல்ற. அப்ப அந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? பலப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம தோல்வியே பேசுறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மனிதர்கள் சொல்லுவாங்க அவ்வளவுதான், இனி அவங்க எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீ யோபுவை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி. அநேக நேரங்கள்ல என்ன சொல்லுவாங்களா, இவன் தன்னை நீதிமானாய் காற்றுக்கொள்ள விரும்புகிறான். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து மனிதர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க தங்களை நியாயப்படுத்துறாங்க. ஆனா நம்ம நியாயம் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன் எலும்பு சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு என்று சொல்கிறார். என வேதத்துல நான் ஒரு சின்ன முன்னுதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். தாவீதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷம் அவர் காத்திருந்தார், அவர் அந்த தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க. யோசேப்பை பார்க்கும்போது 22 வருஷம் காத்திருந்தார். அதுக்குள்ள எவ்வளவோ அவமானம், நிந்த, குழி, விற்கப்படுகிற அனுபவம், சிறைச்சாலை, இந்த மாதிரி எத்தனையோ தருணங்கள் கடந்து போனது. சாராளை பார்க்கும்போது 10 வருஷம் காத்துட்டு இருந்தாங்க. மோசையை பார்க்கும்போது 40 வருஷம். ஆனா இவங்க எல்லாரையும் தேவன் வெளிச்சத்துல ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தினார். அவங்க காத்திருந்த நாட்களுக்கு மாறாக தேவன் வெளிச்சத்துல கொண்டு வைத்த நாட்கள் மிகப்பெரிய மகிமையாய் காணப்பட்டது. இன்றைய நாள்ல தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நம்ம மனம் திரும்பும் போது இருளில் இருந்து வெளிச்சத்தில் தேவன் அவரை கொண்டு வந்து நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் சிலுவையில நமக்கு வெளிச்சத்தை சுதந்திரமாக்கி கொடுத்துட்டார். அப்ப நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இந்த வெளிச்சம் நமக்குள்ளாக என்ன செய்கிறா? மங்கி எரிந்து கொண்டு இருக்கிற தீயை ஒரு நாளும் அணையாத தேவன் அதை பற்றி எரிய செய்ய, அனல் மூட்டி எரிய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 119, 105 இவ்வாறாக சொல்லுகிறது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப வெளிச்சம் நமக்குள்ளாக வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாய் அவர் நமக்குள்ளாக அனல் கொண்டு நம்மளை பற்றி எரிகிற தீயாய் நம்மளை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் போது, ஏனால் அவர் சொல்லிட்டார், நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் சொல்லி அந்த ஒளியை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களும், எல்லா தடைகளும், எல்லா எதிர்மறைகளும், எல்லா கோணலான பாதைகளையும் அவர் செம்மையாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாள்ல நாம எவ்வளவு நாள் இன்னும் இருளுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க போறோம்? எவ்வளவு நாள் இன்னும் பயத்திலேயே இருக்க போறோம்? எவ்வளவு காலம் இன்னும் மனசோர்வுலயே உட்கார்ந்து இருக்க போறோம்? எவ்வளவு காலம் இன்னும் அந்த பாவத்திலேயே நம்ம உழைஞ்சு கொண்டு இருக்க போறோம்? தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, மகனே மகளே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம எழும்புவோம், ஜெப வாழ்க்கையில எழும்புவோம், வேத வாசிப்புல எழும்புவோம், பரிசுத்த வாழ்க்கையில எழும்புவோம். கர்த்தராகிய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க பழகும் போது நிச்சயமாய் நம்மை கொண்டு தேவன் மற்றவர்களை எழுப்ப செய்ய போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்களையும் என்னையும் அவர் மேலாக பிரகாசிக்க செய்து மலை மேல் உள்ள பட்டணம் போல அவர் நம்மளை ஒளி வீச செய்ய போதுமானவரா இருக்கிறார். சோ எதை பற்றியும் கவலைப்படாம கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருப்போம். God bless you.